السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال تعالى في القرآن المجيد: قال النبي صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய நல்லோர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு அதற்கே உரித்தான நேரத்தில் இருந்து அமர்ந்திருக்கின்ற அவர்கள் அனைவர்கள் மீதும், இந்த உரையை கேட்டுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் குறைகள் நிலவட்டும் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய உயரமான வாழ்வை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பெரியவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் அடையாளங்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு ஏன் எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள்லாம் புரிந்திருப்பீர்கள். என்று சொன்னால், கடந்த ஒரு 10 நாட்களாக உலகெங்கும் நபிகள் நாயகத்துடைய பிறந்த மாதம் என்பதாக சொல்லி பலவிதமான விசேஷமான அமல்கள், பலவிதமான இபாதத்துகள், பலவிதமான அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. இதற்கெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதன் உண்மையான அடையாளம் என்பதாக அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதன் அடையாளம் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பல விஷயங்களை நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நாம் 10 விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதன் அடையாளம் என்னவென்று சொன்னால், நீளமாக தாடி வைத்துக் கொள்வது அல்லது வெள்ளை வெட்டி, வெள்ளை ஜுப்பா, தலப்பா, இப்படிப்பட்ட அடையாளங்களை வைத்துக் கொண்டிருப்பது. இது ஒரு பக்கம் ஒரு குரூப். இன்னொரு குரூப்பை பார்ப்போம் என்று சொன்னால், நெஞ்சில தக்பீர் கட்டிக் கொள்வது, விரலை ஆட்டுவது, தொழுகையிலே சஃபிலே நிற்கும் போது காலை அகலமாக விரித்து வைத்து யாருக்கும் இடமில்லாமல் நின்று கொள்வது, இது நபிகள் நாயகத்தோடு நேசிப்பதன் அடையாளம் என்பதாக அவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்வது. ரசூலுல்லாஹ் சொன்னார்,
இல்லை என்று சொன்னால் அந்த வெள்ளை அங்கி, அரபிகள் அணியக்கூடிய ஜுபாவை அணிந்து கொண்டிருப்பது, அல்லது அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொள்வது, இதெல்லாம் ஒரு சுன்னா என்பதாக ஒரு சாரார். இப்படி பலவிதமாக சில விஷயங்களை செய்து கொண்டு இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதன் அடையாளம் என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இது குறித்து என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? இதுதான் அடையாளமா? நீளமாக தாடி வைத்துக் கொண்டிருப்பதும், ஜுபா போட்டுக் கொண்டிருப்பதும், தலப்பா கட்டி கொண்டிருப்பதும், தக்பீர் நெஞ்சிலை கட்டிக் கொள்வதும், விரல் ஆட்டுவதும், தக்பீர் சொல்லும்போது எப்படி நிற்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவதுதான் நபிகள் நாயகத்துடைய அன்பின் அடையாளமா என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கேன். இதை வைத்துக் கொண்டுதான் இப்போது நாம் நபிகள் நாயகத்துடைய நேசிப்பதன் அடையாளத்தை குறித்து அல்லாஹு தஆலா முதலாக சொல்லும் போது, நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால், அல்லாஹ் மீது உங்களுக்கு பிரியம் இருந்தால், உங்களுக்கு அல்லாஹ் மீது அன்பு இருந்தால், அல்லாஹ் யாரை சொல்றான்? நபியை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்றினால் யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அது மட்டுமல்லாமல் வயஃபிர் லக்கும் துனூபக்கும், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். ஆக நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது நபிகள் நாயகத்துடைய நேசிப்பதுடைய முக்கியமான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது என்று சொன்னால் நான் மேலே சொன்ன சில விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு எனக்கு நபிகள் நாயகத்தின் மீது பிரியம் இருக்கின்றது என்பதாக சொல்வது அல்ல. இது நபிகள் நாயகத்துடைய பிரியத்துடைய வெளிப்பாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகத்தை நேசிப்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் முஸ்லிம்கள் மீது கட்டாயமான கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம், மிக குறைந்தபட்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருந்தால் அவருடைய பெயரை கேட்டு நாம் இப்படி உம்மொண்டு செவடல் மாதிரி உட்கார்ந்து இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்ன குறை ஏற்பட்டு விட போகின்றது? நீங்கள் நபிகள் நாயகத்தை நேசிப்பது சொல்வது எவ்வளவு பெரிய பொய் என்பதை இன்று இங்கே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன் என்று சொல்வதல்ல. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. நீங்கள் வாயை திறந்து சொல்வது அருகில் உள்ள மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன், எனக்குள்ள சொல்லிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் சொல்றேனா இல்லையா, இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சொன்னார்கள். ஆக இனியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டா தயவு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் நபிகள் நாயகத்தின் ஸலவாத் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது நீங்கள் எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள் ஒருவர் உங்கள் தந்தையை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உங்களுடைய அனைத்து மக்களை விட என் மீது உங்களுக்கு நேசம் இல்லை என்று சொன்னால் லா யுமினு அஹதுக்கும், உங்கள் ஒருவரும் இறை நம்பிக்கை கொண்ட மனிதராக ஆக முடியாது. ஆக நாம் நம்முடைய பிள்ளையை விட, நம்முடைய மனைவி மக்களை விட, நம்முடைய குடும்பத்தை விட ஒரு படி மேலே சென்று நம்முடைய வியாபாரத்தை விட நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆகவே நாம் இங்கே சிந்திக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை நேசிப்பதாக சொல்வது என்ன, நபிகள் நாயகத்தை நேசிக்கின்றோம் என்று சொல்வது என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்று சொல்வது மட்டும் நேசம் அல்ல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை நாம் என்ன பின்பற்றுகின்றோம், நபிகள் நாயகம் சொன்ன வழிமுறைகள் எதை நாம் வாழ்ந்து காட்டுகின்றோம், குறிப்பாக அவருடைய தொழுகை போல் நம்முடைய தொழுகை இருக்கின்றதா, அவருடைய குடும்ப வாழ்க்கை போல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாபாரத்துடைய நேர்மை போல் நாம் இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏழைகள் மீது இரக்கம் காட்டியது போல் நாம் இரக்கம் காட்டுகின்றோமா, அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளை மன்னித்தது போல நம்முடைய மன்னிப்பு இருக்கின்றதா, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்பதாக வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பதோ அல்லது நினைத்துக் கொண்டிருப்பதோ
அதை குறித்து புகழ் பாடுவதோ, இன்னொரு குரூப் மௌலிது படித்துக் கொண்டிருப்பார்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் என்பதாக, இன்னொரு குரூப் மீளாத விழாக்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகத்தின் நேசத்துடைய வெளிப்பாடு அல்ல. இதெல்லாம் வெறுமனை கண் துடைப்பு, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நேசம் அல்ல. ஏன்னு சொன்னால், விடிய விடிய மௌலிது படிச்சுட்டு அன்னைக்கு ஃபஜருக்கு வாங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீர்கள்? விடிய விடிய மௌலிது படித்து விட்டு வெளியே சென்று புகைப்பிடிக்கின்றீர்கள், மது அருந்துகிறீர்கள் சொன்னால் நீங்கள் என்ன நபிகள் நாயகத்தை நேசிக்கின்றீர்கள்? விடிய விடிய இப்படிப்பட்ட மௌலிதுகளை செய்து கொண்டு வெளியே சென்று அனாச்சாரங்களையும் அட்டுறங்களையும் ஹராம்களையும் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன நபிகள் நாயகத்தை நேசிக்கின்றீர்கள்? ஆகவே இது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது உண்மைதானா என்பதை நாம் நேசிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், நம்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். நம்மை, இந்த இருக்கக்கூடிய நம்மை நேசித்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரா தௌபா 9 அத்தியாயம் 128 அல்லாஹ் சொல்கின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடையே ஒரு தூதர் வந்திருக்கின்றார். அவர் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக, உங்கள் மீது அன்பும் இரக்கம் கொண்டவராக அவர் இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்கின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் நம்மளை நேசிச்சிருப்பாங்களா? ஆம், நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள் சொன்னால், யார் என்னை பின்பற்றினார்களோ, யார் என் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்களோ, யார் நான் சொன்ன வழியின் அடிப்படையில் வாழுகின்றார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நரகம் செல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன ஒரு மனிதன் நரகம் செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புவதே இல்லை. அல்லாஹ்விடம் இறுதி வரை மன்றாடி கொண்டிருப்பார்கள், இறைவா இவர் கலிமா சொல்லிவிட்டார், இவர் என்னுடைய சமுதாயம், இவர் என்னுடைய உம்மத், இவர் நரகம் செல்வதை நான் விரும்பவில்லை, இவர் சொர்க்கத்துக்கு செல்ல என்பதாக சஜிதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். நான் ஒரு முஸ்லீமும் நரகம் செல்வதை விரும்ப மாட்டேன், அனைவரும் சொர்க்கம் செல்லும் வரை அல்லாஹ்வுடன் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பேன் என்று சொன்னால், அதற்குண்டான அருகதை நமக்கு இருக்கின்றதா? நாம் சொர்க்கம் செல்வதற்குண்டான அருகதை, நபிகள் நாயகம் நமக்காக ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய அருகதையில் நாம் வாழுகின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் காப்பாற்றுவதை தவிர அனைவருமே நஷ்டத்துக்குள்ளாவார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இல்லை என்பது மிக சிரமத்துக்குரிய ஒரு பதிலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நம் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அக்கறை கொண்டிருக்கின்றார், நம்முடைய நிலைமை பற்றி கவலைப்படுகின்றார், நம்முடைய ஈமானை பற்றி, நம்முடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நாம் நரகம் சென்று விடக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு இருக்கின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு அக்கறை இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் நமக்கு அல்லாஹ்வுடைய அருளாக வந்திருப்பார். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக நாம் உங்களை அனுப்பி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பெரிய அருட்கொடை! நம்மை குறித்து கவலைப்படுகின்றார் என்று சொன்னால், அதற்காக அருகதை உள்ள மனிதராக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா, நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கின்றதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து செல்கின்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், முதல்ல என்னோட உயிர் மேல எனக்கு ஆசை இருக்கு, நான் உயிரோட இருக்கணும், என் உயிர் மேல ஆசை இருக்கு. என்னோட உயிருக்கு பின்பு நான் உலகத்தை விட உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன். முதல்ல என் உயிர் மேல எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு என்னோட உயிருக்கு பிறகு நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்பதாக உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே, நீர் இறை நம்பிக்கையில் முழுமை அடையவில்லை, உங்க ஈமான் முழுமை அடையவில்லை என்று சொல்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், என்ன இப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லும்போது தான் சொன்னாங்க, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி. உங்கள் உயிரை விட, உங்கள் பெற்றோர்களை விட என் மீது நேசமில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர் இல்லை. சொன்ன உடனே உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரின் கையை பிடித்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என் உயிரை விட நான் உலகத்திலே உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன், என்னை விட நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லும் போது, இப்போதுதான் முழுமையான ஈமான் கொண்ட மனிதராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் உமரே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சற்று யோசித்து பாருங்கள், இன்று நம்முடைய உள்ளத்தில் யார் மீது நேசம் இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்ன? நம்முடைய பணத்தின் மீது இருக்கிற நேசம் என்ன? நம்முடைய புகழின் மீது இருக்கிற நேசம் என்ன? நம்முடைய நண்பர்களுடைய நேசம் என்ன? நம்முடைய விருப்பங்கள்
இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு இருக்கின்றதா என்று பார்ப்போம் என்று சொன்னால் இல்லை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மீது நமக்கு அன்பு இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒருவரை நேசிப்பதற்குண்டான அடையாளங்கள் ரிஃப்ளெக்ட் வெளிப்பட வேண்டும். ஒருவரை நேசிக்கணும் என்று சொன்னால் அவருடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆக ஒரே வார்த்தையில் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்வது உண்மையான பதில் அல்ல. நம்மை நாமே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்குண்டான ஆதாரம் அடையாளம் என்னிடம் என்ன இருக்கின்றது? நான் எப்படி என்னை முஸ்லீம் என்பதாக சொல்லிக் கொள்கின்றேன்? நான் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொள்கின்றேன் என்பதை யோசித்து பார்க்கும்போது நம்முடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஒரு போலியான வார்த்தை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இனியாவது நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒரு அடையாளங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாக அல்லாஹ்வை தூதரை நீங்கள் நேசிப்பது உங்கள் மீது கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி உங்கள் குடும்பத்திற்காக உழைப்பது உங்கள் மீது கடமையோ, எப்படி தொழுகை கடமையோ, உங்கள் பிள்ளைக்கு ஒன்று என்று சொன்னால் நீங்கள் எப்படி துடிக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும். இது என் மீது கடமை. அப்பொழுதுதான் நான் சொர்க்கத்துக்கு செல்வேன் என்பதை முதலிலே ஆரம்பத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இது ஈமான் சம்பந்தப்பட்டது. இன்று கண்ட சைத்தான்களை எல்லாம் உலகத்திலே நேசித்துக் கொண்டு இருக்கின்றோம். கண்ட தேவையில்லாத சைத்தான்களை எல்லாம் பச்சை குத்திக் கொள்கின்றோம். கண்ட சைத்தானுடைய பெயரை எல்லாம் நம்முடைய பெயரை சேர்த்து வைத்துக் கொள்கின்றோம். அவனுடைய ரசிகர்களிடத்தில் இருக்கின்றோம். அந்த கட்சிக்காக உழைக்கின்றோம். அந்த கட்சிக்காக பாடுபடுகின்றோம். ஆக இவர்கள் எல்லாம் நம்மை நிச்சயமாக நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். உலகத்திலே யாருக்கு பின்னால் தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றோ, அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, முதல்வர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அல்ல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நம் சொர்க்கத்தை செல்வதற்குண்டான வழியை காட்டக்கூடியவர்களாகவே நாம் நம்முடைய தந்தையை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோமா? நம்முடைய தாயை விட நேசிக்கின்றோமா? நம்முடைய பிள்ளையை விட குடும்பத்தை விட நேசிக்கின்றோமா என்பதை ஆரம்பத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக நபிகள் நாயகத்தை நேசிப்பதன் முதல் அடையாளம், ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களை பின்பற்ற சொல்லுங்கள். ஆக நேசிக்கிறேன் சொல்வது மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். இத்திபாஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது அளவுகள் என்னன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது பண்ண வெளிரங்கமான அடையாளங்கள் அல்ல. நீங்க தாடி வைங்க, வைக்காம போங்க, வெள்ளை சட்டை போடுங்க, போடாம போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உள்ளத்திலே பின்பற்றுகின்றீர்களா? அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றுகின்றீர்களா? தாடி வைத்தவர்களெல்லாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. வெள்ளை சிப்பானவர்களெல்லாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. மௌலூதுகளையும் ராத்திகளையும் எல்லாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. இந்த ஜமாத்தில் இருக்கின்றேன், இந்த இயக்கத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் சொர்க்கம் சென்று விட முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மனிதர்களை தவிர. ஆக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நீங்கள் வெளிரங்கத்தை அளவுகளாக எடுத்துக்கொள்ளார்கள். ஏன் இந்த வெளிரங்கத்தை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் காண கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்க தோற்றங்களை பார்க்க மாட்டான். நீங்க பணக்காரா ஏழையா அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது வலாக்கி யன்துரு, அல்லாஹ் பார்ப்பது இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் பார்க்கின்றார். உங்கள் உள்ளம் என்ன சொல்கின்றது, உங்கள் உள்ளம் எதை பின்பற்றுகின்றது என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், உள்ளம் என்ன சொல்கின்றதோ அதை மனிதன் செய்வான். ஆகவே அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை, உங்களுடைய தாடி மீசைகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்கள் உள்ளங்களை பார்க்கின்றான், உங்கள் செயல்களை பார்க்கின்றான். சஹீஹ் முஸ்லிமில் 2564 என்று சொல்லக்கூடிய நம்பரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான ஹதீஸ். மக்கள் என்ன பார்க்கின்றார்கள்? முகத்தை பார்க்கின்றார்கள். இவர் ஆலிம் சாமம், தாடி இருக்கா இவர் பாத்தீங்களா, இவர் தான் ஒரு ஆலிம் சாமம். இவரும் ஆலிம் சாமம், வெள்ளை சும்மா போடுறத பாத்தீங்களா, இவரும் ஆலிம் சாமம், தலப்ப கட்டிக்கின்றார்களா? அப்ப ஆலிம் சாக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு சட்டமா? இல்லையே. ஆகவே அல்லாஹ் இதை பார்ப்பதில்லை. அதை விட ஆலிம் சகோதரமா நீங்க 2 சூரா ஓதுங்க பார்க்கலாம், அதுக்கு தயாராக சொன்னார், அது முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் வெளி தோற்றத்தை பார்க்கின்றார்கள். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். முகத்தை பார்க்காதீர்கள், அல்லாஹ் என்ன பார்க்கின்றான்? உள்ளத்தை பார்க்கின்றான். முகத்தை, ஆடையை பார்க்காதீர்கள், அல்லாஹ் என்ன பார்க்கின்றான்? செயல்களை பார்க்கின்றான். ஆகவே உங்களுடைய செயல்களும்
உங்களுடைய நடவடிக்கைகளும் எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். அதை வைத்துத்தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை பார்ப்பாக. முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. திருப்பி சொல்கிறேன், பின்பற்றுவது சொன்னால் வெளிரங்கமாக பின்பற்றுவது மட்டுமல்ல. ஆக வெளிரங்கமாக பின்பற்றலாம், அது மட்டுமல்ல, அது மட்டும் முடிவு அல்ல. காரணம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது உங்கள் உள்ளத்தின் மூலமாக நேசிக்க வேண்டும். இரண்டாவது அடையாளம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினுன ஹத்தா ஃபலா யுஹக்கிமுக. அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களிடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உண்மை தீர்ப்பாளராக கொண்டு நீங்கள் வழங்கிய தீர்ப்பில் உள்ளங்களில் எந்த தயவையும் காணாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வை எதை நோக்கி செல்கின்றோம்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் எந்த தீர்வை நோக்கி ஓடுகின்றோம்? உலகத்துடைய தீர்வை நோக்கி ஓடுகின்றோம். குடும்பத்துல சொத்து பிரச்சனையா, ஆணுக்கு இத்தனை பங்கு பெண்ணுக்கு இத்தனை பங்குன்னு சொன்னா பெண் மட்டுக்கு வருகின்றார். எங்கே இஸ்லாத்தில் நியதி இருக்கின்றது? ஏன் ஈக்குவாலிட்டி இல்ல? ஏன் பெண்ணுக்கு பாதி பங்கும் ஆணுக்கு முழுமையான பங்கும் கொடுக்கப்படுகிறது? இது என்ன இஸ்லாம் என்பதாக ஒரு முஸ்லீம் கேட்கும் போது நாம் வெட்கி தலை குனிகின்றோம். ஆனால் உண்மையான முஸ்லீம் சொல்ல வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு, இப்படித்தான் பின்பற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீம் இல்லை. தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் சொல்கிறான். சொத்து பிரிக்க பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றினால் நீங்கள் முஸ்லீம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்துடைய ஆளாவீர்கள். ஆகவே நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றோம்? நம்முடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கின்றோமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். ஒருமுறை ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஒட்டகத்தை குறித்து முறையிடுகின்றார். யார் ரசூலுல்லாஹ், இந்த ஒட்டகம் இல்ல கழுதை ரெண்டுமே விளக்கம் வருகின்றது, இது எனக்குள்ள என்பதாக முறையிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முஸ்லீமும் இருவரும் சேர்ந்து அந்த வழக்காடு மன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த யூதர் அந்த ஒட்டகம் தனக்குரியதற்காக வேண்டிய ஆதாரங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அந்த முஸ்லிமிடத்தில் விசாரிக்கின்றார்கள். அவரும் தம்முடைய ஆதாரங்களை சொல்கின்றார். தீர விசாரித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு சொல்கின்றார்கள், இந்த ஒட்டகம் இந்த யூதருக்குரிய என்பதாக சொல்லிவிட்டார். விஷயம் முடிஞ்சு அந்த யூதர் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த முஸ்லீம் சொல்கின்றார், நம்ம அப்பீல் போவோம், இதற்கு மேல்முறையீடு பண்ணுவோம். வாங்க எங்கன்னா போலாம். அடுத்ததாக என்ன செய்தார்கள், உமரத்தில் செல்கிறார்கள். உமர் அவர்கள் முஸ்லிம்கள் மீது சற்று இரக்கம் உள்ளவர், அன்பாக நடந்து கொள்வார். ஆகவே உமரத்தில் செய்தி கொண்டு செல்லப்படுகின்றது. உமரத்துல ஃப்ரெஷ்ஷா சொல்ற மாதிரி சொல்றாரு அந்த யூதரும் அந்த முஸ்லீமும். உமர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியாக யூதர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னார், ஒரு சின்ன கோட்பேட் சொன்னார். உமர் அவர்களே, இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவு கேட்கப்பட்டது, எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இவர் அப்பீல் மன்றத்தில் வந்திருக்கிறார் என்பதாக உமர் அவர்கள் எழுந்து அந்த மனிதரை அடிக்க சென்று விட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். யார்? முஸ்லீம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்புக்கு மேல் ஒரு தீர்ப்பா. இதுதான் இறை நம்பிக்கையாளர் வாழ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தை சொல்லிவிட்டார் சொன்னால் அதை பின்பற்றுகின்றோமா? அங்கதாங்க உண்மையா அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதர் நேசம் வெளிப்படும். ஆனால் அங்கே நாம் காம்ப்ரமைஸ் செய்கின்றோம் என்று சொன்னால் அது எப்படி என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அன்புடைய அடையாளம் இன்னும் பார்க்கணும்னு சொன்னால் ராபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள். இந்த ராபியா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தான்னு சொன்னால் நபிகள் நாயகத்துடைய சேவை செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது தஹஜ்ஜுதிலே எழுவார்கள். அதற்கு முன்பாக வீட்டு வாசலை அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுசலுக்காக தண்ணீர் கொண்டு கொடுப்பார். அவர்கள் மலஞ்சலின் கலைக்கு சென்றால் தண்ணீர் கொண்டு கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு பணியை ராபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ்க்கு அவர்கள் ரொம்ப பாசம் தெரிஞ்சு உடனே ஒரு நாள் கேட்டாங்க, ராபியா கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன் என்பதா கேட்கும் போது அந்த ராபியா தாமதமாக சொல்லினேன், யார சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நாளைக்கு சொல்லினேன் என்பதாக ஒரு டைம் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி பரவாயில்ல, நாளைக்கே வந்து சொல்லுங்க. உடனே நாளைக்கு வருகின்றார். இதே போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், ராபியா நேற்று ஒரு கேள்வி கேட்டேனே, ரபியா நான் நேற்று ஒரு கேள்வி கேட்டேனே, அதனுடைய பதில் என்ன, உனக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று கேட்கின்றார். இந்த ரபியா ரலியல்லாஹு அவர்கள் உலகத்தை கேட்டிருக்கலாம், செல்வத்தை கேட்டிருக்கலாம், வியாபாரத்தை கேட்டிருக்கலாம், வீட்டை கேட்டிருக்கலாம். ஆனால் ராபியா ரலியல்லாஹு அவருடைய இதயம் என்ன சொன்னது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க ஆசைப்படுகின்றேன். வெயிட்டா கேட்டார், கேட்டாரு ரொம்ப வெயிட்டா கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலே நான் உங்களோடு இருக்க ஆசைப்படுகின்றேன்,
இதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, சரி ஆகட்டும், வேறு என்ன வேண்டும் கேளுங்கள், வேறு எதுவும் வேண்டாம், இது மட்டும் போதும் என்பதாக ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நிச்சயமாக அது வாய்ப்புண்டு கிடைக்கும், ஆகவே அதிகமாக நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதிகமாக தொழுகுங்கள், அதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்பதாக சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 483 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ராபியா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் சொர்க்கத்திலும் கூட உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும் என்று சொன்னால் ஒன்று பள்ளிவாசல் அல்லது உம்ராவுக்கு போனா, ஹஜ்ஜுக்கு போனா, இந்த சில இடங்கள் மட்டும்தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ் தூதரை நேசிப்பது. அதை மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நேசிக்கணும் என்பதாக சொல்லிவிட்டு நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ரபியா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொர்க்கத்தில் இடம் கேட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் மீது அல்லாஹ் மீது தூதர் மீது பாசம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு நேசிக்கின்றோம் என்று சொன்னால் தொழுகை அதிகப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நேசிப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக வேண்டும். வஸ்ஜுத் வக்த கரீப் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சஜ்தா செய்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ் நெருக்கமாக்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவை பின்பற்றுவது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்புடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆதாரமாக பார்ப்போம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய சுன்னத்தை புறக்கணிப்போர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஆக நபிகள் நாயகத்தை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செய்த அனைத்து விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். தலைமுடியை இஷ்டத்துக்கு வச்சுக்கிறது, கழுத்து வரைக்கும் வச்சுக்கிறது. என்னவா இப்படி முடி வச்சிருக்கீங்க? இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, இது சுன்னாவா? ஆக இப்படி இவன் மனம் எதை விரும்புகிறதோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பது கேட்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. தலைக்கு மாறுதானே அடிச்சிருப்பான், என்னங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. நீங்க தலைமுடி தெரியவன அடிச்சீங்க சொல்றீங்க, கரெக்ட். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்பதாக சொல்லிக் கொண்டு இதெல்லாம் சாயம் பூசுவது சரியல்ல. காரணம், நீங்கள் என்ன மற்ற பின்பற்றுகிறீர்கள், மற்ற விஷயத்தின் மீது என்ன செய்கிறீர்கள். ஆக தலைமுடி வைப்பதும் தலைக்கு மர்தான் அடிப்பதும் தாடிக்கு மர்தான் அடிப்பதும் மட்டும் சுன்னாவல்ல, அந்த சுன்னாவை நீங்கள் எப்படி பின்பற்றுகிறீர்கள். ஆக இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் இஸ்லாத்தையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் இருப்பதை கொண்டு எனக்கு எது விருப்பமானதோ அதை எடுத்துக்கொண்டு நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுகிறேன். என்ன ரெண்டு நிக்கா பண்ணிருக்கீங்க? ஆமா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இல்லையா, நான் நிக்க வைக்க பண்ணலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த இருவருக்கு மத்தியிலே சமமாக நடந்து கொள்கின்றாரா? அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பேணப்படுவதில்லை. அந்த இருவருக்கு மத்தியில் நீதமாக நடக்கின்றாரா? அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதில்லை. ஆகவே இவர் தம்முடைய மன இச்சைக்கு என்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்பதாக சொல்வது உண்மையில் அது சுன்னா அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை புறக்கணிக்க கூடாது, புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சுன்னா என்பது வெறும் வெளிப்புற தோற்றம் மட்டுமல்ல, நபிகள் நாயகத்தை கொண்டு தொழுக வேண்டும். யாராவது ஒருத்தர் தம்முடைய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதுக்குமா? சொல்லுங்க. 2 ரக்காத் தொழுவதற்கு ஃபஜ்ர் 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத் தொழுவதற்கு சேர்ந்து உட்கார்ந்துக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே கால் வீங்க தொழுதார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்பதாக சொன்னார்கள். ஆகவே அவர்களை கொண்டு தொழுகுங்கள், அது சொன்னான். அதே போன்று அவளை போன்று உண்மையான வாழ்க்கையை வாழுங்கள், அது சொன்னான். அவளை போன்று நேர்மையாக வாழுங்கள், அது சொன்னான். அவர்கள் மாதிரி பொறுமையாக இருங்கள், அவளை போன்று மன்னியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், குடும்பத்தாரும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டாரை மதித்து நடங்கள், ஏழைக்கு உதவுங்கள், மக்களும் நல்ல வார்த்தையை பேசுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யார் சிறந்த முஸ்லிம் என்று சொன்னால் உங்கள் மனைவியிடத்திலே யார் சிறந்த மனிதர் என்பதாக பெயர் வாங்குகின்றாரோ அவர்தான் உங்கள் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர் என்ற பெயரை வாங்கி இருக்கின்றேன். இப்போ இதான் டெஸ்ட். நாம் வீட்டில் சென்ற நம்முடைய மனைவிடம், நான் குடும்பத்திலே உன்னிடத்திலே ஒழுங்கமாக நடந்து கொள்கின்றேனா, நான் சிறந்த கணவனா என்று கேளுங்கள், வெட்ட வெளிச்சமாக சுன்னாவுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்று சொன்னால் குடும்பத்தாரோடு நல்ல முறையில் நடப்பது, அண்டை வீட்டாரை மதிப்பது, இதெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதரை போன்று தோற்றம் அளிக்கின்றனா என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை போன்று வாழுகின்றனா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக புரிந்து கொள்ள வேண்டும். 4வது அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான் நற்குணத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நற்குணத்தின் மீது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்கிறான். நம்முடைய நற்குணம் எப்படிப்பட்ட நற்குணம் என்பது நம்முடைய மனைவி மக்களும் கேட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடம், பெற்றோரிடம், நம்மிடம் வேலை செய்யும் மக்களுடைய மனிதர்களிடம் நாம்
எப்படி நடந்து கொள்கின்றோம், நான் நற்குணத்தில் இருக்கின்றேன் கேட்டால் உண்மை தெரிந்துவிடும். ஆகவே நம்மை யார் காயப்படுத்துகின்றார்களோ நாம் மன்னிக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியதெல்லாம் ரசூலுல்லாஹ் மீது இருக்கிற அன்புடைய பரிணாமம் அடையாளமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தையை ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு போரிலே துண்டு துண்டாக வெட்டி அவருடைய குடலை எடுத்து மண்டை ஓட்டிலே மது ஊற்றி குடிக்கின்றார். இது ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறாங்க. ஹிந்தா என்ற பெண்மணி செய்யக்கூடிய அட்டூழியத்தை பார்த்து விட்டு பின்பு சற்று காலம் பின்பு அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு நேர்வழி காட்டுகின்றான். இஸ்லாத்துக்கு ஒரு ஆசைப்படுகின்றார்கள். இருந்தாலும் நான் இப்படிப்பட்ட பாதக செயலை செய்து விட்டேனே, அல்லாஹும் மன்னிப்பார்களா என்ற ஒரு கவலை அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இருந்தது. அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை குறித்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பாளன். அல்லாஹ்வுடன் தௌபா செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹை பார்த்து ஷஹாதா சொல்லுகின்றார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை மன்னிக்கணுமா இல்லையா? மன்னித்தார்கள். கண்ணுக்கு முன்னால் அந்த நிகழ்வை பார்த்திருந்தாலும் கூட நான் அல்லாஹ்வுக்காக உன்னை மன்னிக்கின்றேன், இருந்தாலும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு வரும் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு என் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் வராதிங்க, ஆனால் நான் உங்களை மன்னித்து விட்டதாக சொன்னார்களே, இப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் மன்னிக்கின்றோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப என்ன அன்பு அடையாளம் என்ன? அல்லாஹ்வை நேசிப்பது, தூதரை நேசிப்பது அடையாளம் என்ன? ஆகவே அப்படி நாம் நம்மை காயப்படுத்துவதை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது பார்ப்போம் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரை பெயரை கேட்டால் நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மீது அருள் புரிகின்றான். மலக்குமார்களும் அருள் புரிய வேண்டுகின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். ஆகவே நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளம். ஆகவே ஆறாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம எத்தனை பேர் படித்திருக்கின்றோம்? சீராவை எத்தனை பேர் படித்திருக்கின்றோம்? இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா தேவையில்லாத வரலாறு எல்லாம் படிக்கின்றோம். நான் அம்பேத்கரை குறித்து படிக்கின்றேன், நான் கார்ல் மார்க்ஸை பற்றி படிக்கின்றேன். எந்த ஃபாயிதாம், எந்த பிரயோஜனம் இல்லை. இங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படியுங்கள். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி மன்னித்தார்கள், எப்படி அல்லாஹ்விடம் அழுதார்கள், எப்படி அல்லாஹ்வை வணங்கினார்கள், எல்லா ஹிஸ்டரி படிச்சா அதோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் அவருடைய சீராவை படிக்க வேண்டும். சீராவை படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்துடைய தூதருடைய நேசத்துக்கு நாம் ஆளாக முடியும். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இருவரும் சேர்ந்து ஹிஜ்ரத் பயணம் செல்லும் போது சவுர் குகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப பாசம் கொண்டவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அப்ப அபூபக்கர் சித்திக்கு ஒரு பயம் வந்துச்சு. வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது ஆயுதமா நான் பயப்படுறேன். ஏன்னு சொன்னால் இங்க நீங்க நான் 2 பேர் மட்டும் இருக்கோம், உங்களுக்கு யாராவது தாக்கி விட்டா நான் என்ன செய்வது, நான் பயப்படுகிறேன் என்பதாக சொல்லும் போது அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதருக்கு ஆறுதல் சொன்னான். அதை தம்முடைய தோழருக்கு சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், அல்லாஹ் உங்களோடு இருப்பதாக தன்னுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்தான். அதையே தம்முடைய நண்பருக்கு சொன்னார்கள், நண்பரை கவலைப்படாதீர்கள், இங்கே நாம் இருவர் மட்டுமல்ல, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப அபூபக்கர் சித்திக்குடைய கவலை பாருங்கள், நம்மை நேசிப்பவர்களோ ஆகிவிடுமோ என்பதாக கவலைப்பட்டார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறினான் சொன்னால், அல்லாஹ் தஆலா தம்முடைய தூதருக்கும் ஆறுதல் சொல்கின்றான், அவருடைய நண்பருக்கும் சேர்த்து ஆறுதல் சொல்கின்றான். ஆகவே இதுதான் உண்மையான ஒரு அன்பின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புவதாக இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த என்பதாக தான் சொல்கிறான். ஆக அன்பு இருந்தால் ஹதீஸை கேட்கும் போது நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னால் ஹதீஸ் வந்து விட்டால் அந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும். ஹதீஸை கேலி செய்யக்கூடாது, ஹதீஸை சிறுமைப்படுத்தக்கூடாது, ஹதீஸை பின்பற்ற முன்வர வேண்டும். எட்டாவது அடையாளமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளைக்கு முன்னால் நம்முடைய ஆசைகளை புறந்தள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அல்லாஹ்வும் தூதரும் விஷயத்தை தீர்மானித்து விட்டால் எந்த முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் தனக்கு கருத்து இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை பின்பற்ற வேண்டும். எனக்கு பிடித்திருக்கின்றது, இதாகவே நான் செய்கிறேன் என்று சொல்வது உண்மையான அடையாளம் அல்ல. ஒன்பதாவதாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும் என்று சொன்னால் நம்முடைய பாவ வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையை சற்று மாற்ற வேண்டும். பொய் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும்.
பொய் பேசுவதை குறைத்துக் கொண்டு முழுமையாக விட்டுவிட வேண்டும், அநியாயத்தை விட்டுவிட வேண்டும், அடுத்த உரிமை எடுப்பதை விட்டுவிட வேண்டும், பெற்றோர்களை கஷ்டப்படுவதை விட்டுவிட வேண்டும், தீய பழக்கத்தை விட்டு விலக வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு. மனிதனை மாற்ற வேண்டும். ஒரு மனிதனை மாற்றுவதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உலகத்துல பார்க்கணும், சாதாரணமாக ஒரு பெண்ணை நேசிக்கிறான்னு சொன்னால் அந்த பெண் சொல்லிவிட்டால் உடனே தொழுக வந்து விடுகின்றார், உடனே குரான் ஓத கத்துக்கலாம். காரணம், அவன் போன்ல சொல்லிட்டான், குரான படி என்பதாக சொல்லிவிட்டார். ஆக திருமணம் முடித்த பின்பு எல்லாமே முடிந்துவிடும். ஆனால் அதுவல்ல, இங்கே அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை போன்று நம்முடைய நாக்கு மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களை போன்று நம்முடைய கண்கள் மாற வேண்டும், அவருடைய தொழுகை போன்று நம்முடைய தொழுகை மாற வேண்டும். இறுதியாக 10வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமல் இருந்தாலும் அவர்களை பார்ப்பதை போன்று நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவர்களை பார்க்கவில்லை, அவரை நேசிக்கணும் என்று சொன்னால் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நின்று தொழுதார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் பேசுவார்கள். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நேசத்துடைய அடையாளமாக வெளிப்படும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக கடைசியாக நான் சொன்ன விஷயத்தை வரிசைப்படுத்துகின்றேன். முதலாவதாக நபி அவர்களை அனைவரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். இரண்டாவது, நபி அவருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வணக்க வழிபாடு நிலைத்திருக்க வேண்டும், இந்த ராபியாவுடைய ஆசையை போன்று. நான்காவதாக, அவருடைய பெயர் சொல்லப்படும் போது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். ஐந்தாவது, அல்லாஹ் அவருடைய சீராவை படிக்க வேண்டும். ஆறாவதாக, அவர்கள் நற்குணங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏழாவதாக, அவளை போன்று வாழ்க்கை முறை நாம் வாழ வேண்டும். எட்டாவதாக, எந்த சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழியில் நாம் நிற்க வேண்டும். ஒன்பதாவதாக, அவர்கள் தடுத்தவற்றை முழுமையாக விளைவிட வேண்டும், மறுமையில் அவரோடு இருக்க ஆசைப்பட வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பவருடைய அடையாளமாக நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை படித்து அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள்வானாக. நாளைக்கு மறுமை நாளில் நம்மையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் ஆயத்தி வ திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் வ ரഊஃபுர் ரஹீம் வ ரப்பல் ஹலீம்.